வீட்டுல அடிக்கடி இந்த பொருள் கீழே கொட்டுதான். அப்போ இது நடக்கிறதுக்கான அறிகுறிதான். நம் வீட்டில் அனைத்து பொருட்களும் வைத்த இடத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் கையில் எடுக்கும் பொருட்கள் தவறி விழத்தான் செய்யும். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் என்னவென்றால் சமையலறையில் அரிசி, சீனி, உப்பு, எண்ணெய் முதலியவைதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் பெண்கள் அனைவரும் தினமும் குங்குமம் வைப்பது உண்டு. அந்த குங்குமம் தவறி விழுந்தால் கூட அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறதாம். சில பொருட்கள் கீழே விழுந்தால் யோகம், ஆனால் சில பொருட்கள் விழுந்தால் அபசகுணமாம். குங்குமத்தை எடுக்கும் போது தவறுதலாக கீழே கொட்டுவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. பலரும் குங்குமம் கீழே கொட்டினால் அபசகுணம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் குங்குமம் கீழே கொட்டினால் வெற்றி, அனுகூலம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அரிசி கீழே கொட்டினால் சச்சரவு, காரியத்தடை என்பது அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது புதிதாக செயல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியமானது தடைபட்டு கொண்டே இருக்கும். மேலும் குடும்பத்தில் அல்லது வெளியிலோ சண்டை ஏற்படும். மஞ்சள் கீழே கொட்டக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுவார்கள். இந்த பொருள் கீழே கொட்டினால் மங்களம் மற்றும் சிறப்பு என்பது அர்த்தமாக இருக்கிறது. எண்ணெய் கீழே கொட்டினால் அவச்செய்தி, இழப்பு என்பது அர்த்தமாக இருக்கிறது. பால் வாங்கி வரும் போதே கீழே போட்டு உடைத்து விடுவார்கள். சில நேரங்களில் பூனை தட்டிவிட்டு கூட கீழே விழுந்துவிடும். இந்த பால் கீழே கொட்டினால் கலகம் மற்றும் தோல்வி என்பது அர்த்தமாக இருக்கிறது. சர்க்கரை கீழே கொட்டினால் புகழ் மற்றும் மேன்மை என்பது அர்த்தமாக இருக்கிறது. தேங்காய் கீழே விழுந்தால் உங்களின் செயல்களில் ஏதும் தடைகள் இருந்தால் அவை நீங்கும், பணவரவு அதிகரிக்கும். பூ கீழே கொட்டினால் தேர்ச்சி, பக்தி, நலம் போன்றவை அர்த்தமாக இருக்கிறது. அதுவே வாசனை உள்ள பொருட்கள் கீழே கொட்டினால் செல்வம் மற்றும் சுகம் என்பது அர்த்தமாக இருக்கின்றது. உப்பு கீழே கொட்டினால் முகத்தில் பருக்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பதை கேட்டிருப்போம். ஆனால் உண்மையில் உப்பு கீழே கொட்டினால் பணத்தடை, விரயம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஆகையால் எல்லா பொருட்களும் விழுந்தாலும் கெட்டது என்று சொல்ல முடியாது. சில பொருட்கள் தான் சொல்கிறார்கள். அதுவும் நமக்கு நடக்க இருக்கும் அறிகுறியை முன்பே காட்டுவது என்று குறிப்பிடப்படுகிறது. எந்தெந்த பொருட்கள் தவறி கீழே விழுந்தால் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? குங்குமம் தவறி கீழே விழுந்தால் வெற்றி, அனுகூலம் உண்டாகும். மஞ்சள் தவறி கீழே விழுந்தால் மங்களம், சிறப்பு உண்டாகும். பால் தவறி கீழே விழுந்தால் கலகம், தோல்வி உண்டாகும். கடுகு தவறி கீழே விழுந்தால் எதிர்ப்பு, பகை உண்டாகும். உப்பு தவறி கீழே விழுந்தால் பணத்தடை, விரயம் உண்டாகும். அரிசி தவறி கீழே விழுந்தால் காரியத்தடை, சச்சரவு உண்டாகும். எண்ணெய் தவறி கீழே விழுந்தால் அவச்செய்தி, இழப்பு ஏற்படும். சர்க்கரை தவறி கீழே விழுந்தால் புகழ், மேன்மை ஏற்படும். வாசனை பொருட்கள் கீழே தவறி விழுந்தால் செல்வம், சுகம் உண்டாகும். தேங்காய் தவறி கீழே விழுந்தால் தடை விலகும், வரவு ஏற்படும். புஷ்பம் தவறி கீழே விழுந்தால் தேர்ச்சி, பக்தி, நலம் உண்டாகும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.